தென்னை முறுத்து மகள இது எப்படி எனக்கு கிடைச்சிதுன்னா பக்கத்து ஊர்ல தோப்பு இருக்கு. தோப்புல நீங்க பாத்தீங்கன்னா மரம் வெட்டிட்டு இருந்தாங்க. நாங்க போய் ஒரு முட்டை எடுத்து தோப்பு இதெல்லாம் போட்டுருந்தாங்க. நாங்க போய் அந்த இதுல விட்டு ஒண்ணு தெரியாம நாங்க 3 பேரும் தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கிட்டு வரும்போதெல்லாம் குண்டு வழியெல்லாம் ஊற்றிட்டு விழுந்தோம். இதுல உள்ள பயன்கள் பாத்தீங்கன்னா மூட்டு வலி, இந்த காய்கறி வழியெல்லாம் பறந்து போயிடும். பெண்கள் சூடு ஈடு எல்லாமே பறந்து போயிடும். இதே நீ யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தென்னை ஊற்ற வைக்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே, மரத்தை வெட்டலாம். அவங்களுக்காக மரத்தை வெட்டுறோம். இப்படி ஒரு கீட்டா எடுத்துக்கங்க கையில. பார்த்து நீங்கள் வெட்டும்போது வெரி சேஃபாக வெட்டுங்க. கையை வெட்டிட்டு கையை போகிற அளவுக்கு கொஞ்சம் வச்சு வெட்டுறோம். வெட்டும் போதெல்லாம் பார்த்து சேஃபாக வெட்டுங்க. நாங்கள் நல்லா பார்த்து தான் வெட்டுவோம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பார்த்து பொறுமையாக வெட்டணும். நீங்கள் கையில் ஆள் வெட்டிட்டு கையில் போகிற அளவுக்கு இதெல்லாம் வச்சுட்டு இல்லை கையால் பிடிச்சிருங்க. லைக் போட்டு பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த பார்த்து மகளே, தேளு வண்டு அது இதுன்னு உள்ள பூந்துருக்கும். நீங்க தான் பார்த்து வெட்டணும். திருப்படா பாத்தீங்கன்னா தேளு எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க பாத்து கவனமா இருக்கு. தேளு அதிகமா இருக்கிறது தேளு தாங்க இருக்கும். நீங்க பார்த்து நல்லா கவனமா இருக்கும். ஆனா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டுறதுக்கு இதோட டேஸ்ட் அருமையா இருக்குங்க. இது நீங்க எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்படி நீங்க சாப்பிடலாம். உடம்பு வலி, மூட்டு வலி எல்லாம் வீச்சுன்னு போயிடுங்க. சாப்பிட்டு நீங்க காலைல சாப்பிட்டு நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கால் வலிங்கிறது ஒண்ணு இருக்காது. நீங்க அப்படியே படி 1000 படி இருந்தாலும் அழகா இருப்பீங்க. வெட்டுறப்ப வெரி சேஃபா இருங்க. இந்த வேலை உங்களுக்கு நீங்க கிடைச்சதுன்னா நாங்க சொல்றோம், நீங்க அடுத்த விட்டுலாம் போய் எடுக்காதீங்க. உங்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்க மூட்டு வலிக்கு இது வேலை உங்ககிட்ட வயசானவங்க அவங்களாம் இருப்பாங்க. கால் ஒன்றும் படிப்பு வரலன்னு மருந்துலாம் வாங்கி தருவாங்க. அதெல்லாம் ரொம்ப சைடு எஃபெக்டா இருக்கும். நீங்க இதெல்லாம் என்ன பண்றீங்கன்னா மூட்டு எல்லாம் ஒண்ணு இருக்காது பார்த்துங்க. அவங்களே எங்கப்பா மருந்து வாங்கணும்னு இருப்பாங்க. இதனால அவ்வளோ மருத்துவ சக்தி இருக்கு. சூட்டெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா சாப்பிட்னா 5 நிமிஷத்துல சூட்டெல்லாம் போடுவோம். அங்க பாக்குறாங்க. அங்க போறியா? எங்க அப்பா வயசானவங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் வச்சுங்க. மூட்டு வலியிலே துடிக்கிறான் என்னன்னு தெரியல. அதுக்கு தான் இந்த கிழங்கு வந்து அவன் மூட்டு வலி சரியாக்க போறான். என்னன்னு தெரியல, எவ்வளவோ மருந்து அனுப்பிட்டான். தடையும் ரொம்ப வலி வருன்னு தான் இருக்கான். இது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வலி நிவாரணியா இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஆனா இன்னும் காலெல்லாம் முடிச்சு நிற்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்டி கிழங்குக்கு போறோம். இந்த மாதிரி வேணுங்கன்னா மரத்தை அடியோட வெட்ட விடாதீங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு வரணும். ஓகேவா? ஸ்லோவா செதுக்கிங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். வெட்டினீங்கன்னா அப்படி வெட்டினீங்கன்னா கிழங்கு போடுங்க. தண்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் தான் இருக்கு. ஆனா இந்த கிழங்கு வந்து தின்னுட்டீங்கன்னா
சக்திகளுக்கு எவ்வளோ நாளடா மூட்டு வலிக்குது? ஒரு 10 வருஷத்துக்கு மேலே மூட்டு வலிக்குதுன்னு இருக்காங்க. கல்யாணம் புதுசு கேட்டு மூட்டு வலிக்குதாம்மா உனக்கு? அங்கேயும் அடுத்தவங்க வீட்டுல யாராரான்னு சொல்லி பாக்குறான், கேட்க மாட்டாங்க. மரத்துல ஏறி ஊறான், அங்கே ஏறி ஊறான். கல்யாணம் மரம் ஏற ஒரே ஆளு இல்லை. இந்த வயசுலயும் மூட்டு வலியும் வேலை செய்யற ஒரே ஆளு ஒண்ணு. அதுவும் இந்த கிழங்கு தின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சரியாகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் ஒரே லேயர் தான் இருக்கு. தண்டை தாண்டி இப்ப கிழங்கு போகும். ஒரு லேயர் தாங்க, அப்புறம் தண்டுக்கு போயிடுது. இந்த பாருங்க ஒரு மட்டை தான் இருக்கு. அடியில் அடிப்போம். Đây đâu. Ini dan tur ler itu. Beri, mantap beri, mantap beri. Ini வெட்ட தெரியாம தண்டை வீணாக்கிட்டேன். Beri, beri, beri. Idra. Nanti kilo udah இந்த பாருங்க இதான் இங்க பாருங்க இதான் கிழங்கு. இது தின்னீங்கன்னா இதோட ரவுண்டா அப்படியே எடுத்துருங்க. வாங்க எடுப்போம். இதுக்கு மேலே நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏய் கிழங்கு விட்டுடா. இது கிழங்குடா. கிழங்கு தீக்க போறானே. அது மட்டடா. இந்த மட்டையில உட்காந்து தண்டு கடிச்சிட்டு முதல்ல சாப்பிட போறவரு
10 வயசு கல்யாணம் அவங்களுக்கு அதுக்கு மேல மூட்டு இவனுக்கு எனக்கு மேல கல்யாணம் ஆனவன் இவன் போய் திருடுறான். பாருங்க கிழங்கு வெளியே எடுத்துட்டோம். இதாங்க அந்த கிழங்கு பாருங்க எப்படி இருக்கு சாப்பிட்டீங்க. பாருங்க இந்த 60 வயசு கிழங்குலாம் மூட்டு வலி அருமையாக போடும். இன்னும் பார்த்தீங்கன்னா பியூர் தண்டுங்க. பாருங்க கிழங்கு இதாங்க சாப்பிட்டீங்கன்னா பாருங்க மூட்டு வலிலாம் உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாது. 1000 படி இருந்தாலும் உங்க ஏறிக்கலாம். நீங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா அந்த திருப்பதி மலையெல்லாம் ஈஸியாக அந்த படியில் ஏறிப்பலாங்க. எத்தனை படியாக இருந்தாலும் சரி. பாருங்க இதுதான் கிழங்கு. பாருங்க இதுதான் கிழங்கு. மேலே இதை வெட்டி வச்சு அடுத்தது அடி இதை வெட்ட வேண்டியதான். இந்த இதோட இப்படி வெட்டு. விஜய் அங்கே விட்டாத, மேலே மட்டும் இருக்கிறத அப்படி சைட்லேருந்து கிராஸ் பண்ணி விட்டு இப்படி மேலே ரவுண்ட் போட்டு விட்டு அப்படிடா இப்படி நேராக வாங்க வச்சு விட்டு படுக்க வச்சு 4 பக்கம் விட்டு அப்படி இங்கே கொண்டு வந்துடுறது காலுக்கு. இப்போ வெட்டுறப்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக வெட்டணும். கையை வெட்டிட்டீங்கன்னா தையல் போட்டே ஆகணும். அங்கே கிழங்குல விஜய் அதுக்கு மேலே இருக்கிறது தான் கிழங்கு. அப்படியே அதை வெட்டிடு. இது கிழங்கு பார்த்தீங்கன்னா அடியிலலாம் இருக்காது, இதோட தான் இருக்கும். அதுவும் இதுவும் தான் கிழங்கு. நீங்கள் வெட்டுற பேராவது பெரிய ஆளை கூட வச்சுக்கணும். இவர் பெரிய ஆள் தான். இவர் காலேஜ் முடிச்சுட்டு மூட்டு வலிக்குது, நீங்கள் வந்து இங்கே மூட்டு வலி மருந்து சாப்பிட இங்கே வராரு. அது கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆயிடுச்சு. தண்டை எட்டாதுரா. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்டிமீட்டர் தான் கிழங்கு இருக்கும். அதெல்லாம் ஊசி கிழங்கு, இது கட்டை கிழங்கு. அது பிஞ்சு கிழங்கு, இது கட்டை கிழங்கு. ஒன்றும் தெரியல உனக்கு. அது மரண்டா. அவ்வளோதான், அவ்வளோதான்டா. இதுதான் மக்களே கிழங்கு. இது வெட்டினா இவ்வளோதான் மக்களே இருக்கும். நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா அதோட அதிகமாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள தண்டு பூ இதெல்லாம் பாருங்க 2 மாடலில் உள்ளே இருக்குங்க. இது பூ மாடலு, பாருங்க இதெல்லாம் தண்டு மாடலு. இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்றான். அவனுக்கு வாங்கி கொடுத்து வந்தீங்கன்னா வலி சரி பண்ணுறான்னு பார்க்கலாம். எப்படி வலி இருக்குன்னு சொல்லு. 3 பேருங்க பாருங்க. பாருங்க இப்போ மாப்பிள்ளை கொடுத்துருக்கோம். டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. பாருங்க டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு பச்சை சாப்பிட்டா அப்படி இருப்பாங்க. அதே வழியாக இருக்கும். அதே வழி தான். அதாங்க சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி ஒன்று இருக்காது. திருப்பதி படி எடுத்தால் நீங்கள் அப்படியே ஏறிக்கலாம். உட்கார உங்களுக்கு தேவையில்லை. 1000 படி இருந்தாலும் 2 கோடி படி இருந்தாலும் அப்படியே அசால்ட்டாக ஏறலாங்க. பாருங்க மாப்பிள்ளை தின்னுட்டு இப்போ வலியோட நிவாரணத்தை சொல்லிட்டாங்க. நீங்களும் நினைத்துன்னு வலி வரைக்கும் போய்க்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்க எங்கள் டீம் பசங்களாம் இருக்காங்க. வாங்க எல்லாம் வாங்க 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 டீம் பசங்க எல்லாம் வாங்க வாங்க. இதான் வா ஐயா இப்பதான் பாருங்க அல்டிமேட்டா இருக்கு பாருங்க. இந்த தண்டு ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த பூ மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த தண்டு சாப்பிடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க. ஓகே